அது 2003 ஏப்ரல் மாசம் அமெரிக்கால இருக்கிற அகான்சஸ் அப்படின்ற ஒரு ஊர்ல லாமர் அப்படின்ற ஒரு சின்ன டவுன்ல நடந்த ஒரு உண்மையான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். இது பென் அண்ட் ஜாமி அப்படின்ற ஒரு கப்பிள்ஸ்க்கு நடந்த உண்மையான ரியல் லைஃப் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். பென் அண்ட் ஜாமி ரெண்டு பேருமே கல்யாணமாகி ஒரு 12 வருஷம் ஆகுது. அவங்க சிட்டியில இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமியோட சொந்த ஊரான லாமருக்கு வந்திருக்கிறாங்க. அங்க அவங்களோட ஆன்ட்டி ஒரு பழைய ஹிஸ்டாரிக்கல் வீடு இருக்கு, அதை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பென்னுக்கும் ஜாமி அவங்களுக்கும் மொத்தம் 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. 10 வயசுல ஒரு பையனும் 5 வயசுல ஒரு பொண்ணும் 10 மாசம் ஒரு சின்ன கை குழந்தையும். அந்த 10 மாச குழந்தைக்கு இப்பதான் ஜாக்சன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. ஃபேமிலி ரொம்ப பெருசானதுனால அவங்க டவுன்ல இப்போ தங்கியிருக்கிற அந்த ஒரு வீடு போதுமான அளவுக்கு இல்லாததுனால அவங்க நிறைய ரூம்ஸ் இருக்கிற ஒரு பெரிய வீட்டுக்கு மாறணும்னு நினைச்சிருக்கிறாங்க. அதனால ஜாமி அவங்களோட ஆன்ட்டி கிட்ட கேட்டதுக்கு, இந்த மாதிரி ஒரு வீடு உன்னோட சொந்த ஊர்லயே விற்பனைக்கு வருது, அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஜாமி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி அதுக்கு பென்னும் ஓகே சொல்லியிருக்காரு. சோ அந்த வீட்டை வாங்கிட்டு இப்போ டவுன்ல இருந்து அவங்க அர்கான்சஸ்ல இருக்கிற அந்த லேமர் அப்படின்ற ஏரியால அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கலான வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வீடு 1800ஓட முடிவுல கட்டப்பட்ட ஒரு வீடு. ரொம்பவே ஹாப்பியா தன்னோட சொந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டோம் அப்படின்ற எண்ணத்துல ஜாமியும் அவங்க ஃபேமிலியோட அந்த வீட்டுக்கு ஒரு நாள் ஷிஃப்ட் ஆகுறாங்க. பென் அண்ட் ஜாமி இவங்க 2 பேருக்குமே அழகான 3 குழந்தைங்க, நல்ல வேலை, அளவான சம்பளத்தோட ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. இனி வரப்போற காலம் எல்லாமே இந்த ஊர்ல தான் நம்ம கழிக்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல ஜாமியும் பென்னும் ரொம்பவே மனநிறைவோட அந்த வீட்டுக்கு வந்தாங்க. இதுல ஜாமிக்கு அந்த வீட்டை பத்தி ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த வீட்ல அவங்க பசங்களுக்கு தனித்தனி ரூமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு பின்னாடி ஒரு பெரிய இடமும் இருக்கு. அந்த இடத்தை தாண்டி கொஞ்சம் தள்ளி போனா ஒரு பெரிய அர்கான்சஸ் ரிவரும் இருக்கு. பார்க்கவே அந்த ஊரு ரொம்பவே அழகா இருந்ததுனாலையும் செழிப்பா இருந்ததுனாலையும், அது மட்டும் இல்லாம ஜாமியோட சின்ன வயசு நாட்கள் இந்த ஊர்ல தான் கழிச்சிருந்தாங்க. அதனால அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஜாமி திரும்பியும் 20 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு வராங்க. அந்த வீடு அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய இடமும் இருந்திருக்கு. பென்னும் ஜாமியும் அந்த வீட்டுக்கு வந்த உடனேயும் வீட்டை ஃபுல்லாவே சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த வீட்ல மொத்தமா 7 ரூம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க கடைசியா இருந்த ஒரு ரூம்ல ஒரு ஃபயர் பிளேஸ் வந்திருக்கு. அந்த ஃபயர் பிளேஸ்க்கு ஆப்போசிட்லயே செவுத்துல வித்தியாசமான ஒரு படமும் வந்திருக்கு. அதை யாரோ பெயிண்ட் வச்சு வரைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி நிறைய கேண்டில்ஸ் பாதி உருகுன நிலையில அப்படி இருந்திருக்கு. அந்த வீடு ஃபுல்லா ஆல்ரெடி யாரோ அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே, ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட அட்டிக்ல பழைய ஓனரோட எல்லா திங்ஸுமே இருந்திருக்கு. அந்த செவுத்துல வரைஞ்சிருந்த அந்த படத்தை பார்த்ததும் பென்னும் ஜாமியும் ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு விதமான தப்பான விஷயம் இங்க நடந்திருக்க மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கு. ஆனா அதுக்கு பென்னும் ஏதாவது சின்ன பசங்க இந்த மாதிரி வரைஞ்சு வச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பென் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றாரு. மோஸ்ட்லி அவருக்கு நைட் ஷிஃப்ட்ஸ்ல தான் ஒர்க் இருக்கும். அதனால ஜாமி அவங்கள 3 பசங்களோட அந்த வீட்ல தனியா தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஜாமி தன்னோட சொந்த ஊர்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவங்க பேர் தான் டெஸ்ஸா. டெஸ்ஸா அடிக்கடி பென் வீட்ல இல்லாதப்பையும் ஜாமி வீட்ல இல்லாதப்பையும் அவங்களோட பசங்களை பத்திரமா பாத்துக்கிறதுக்காக வந்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம டெஸ்ஸாவும் ஜாமியும் சின்ன வயசுல ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. பென் ஒரு நர்ஸ் மட்டும் இல்லாம அவர் ஒரு ஆக்டிங் கிளாஸும் போயிட்டு இருக்காரு. சோ இவர் ஆக்டிங் கிளாஸ் போகும்போது குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக டெஸ்ஸா அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஜாமி அந்த வீட்ல இருக்கிற தேவையில்லாத பொருட்கள்லாம் யாருக்காவது வித்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் எல்லாம் எடுத்து வீட்டோட வாசல்ல வச்சிருக்காங்க. அமெரிக்கால யார்ட் சேல்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபேமஸாக இருக்கும். அவங்களுக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் செகண்ட் ஹேண்ட் ரேட்டில் வீட்டோட வாசல்லையே வச்சு வித்துருவாங்க. அதே மாதிரி ஜேமியும் அவங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் எல்லாத்தையும் கம்மி ரேட்டில் வித்துடலாம்னுட்டு அவங்களோட வீட்டு வாசலில் இருக்கிற யார்டில் எல்லா பொருளையும் அடுக்கி வச்சுட்டு யாராவது வந்து வாங்கிப்பாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கொஞ்சம் வயசான ஒரு லேடி வந்திருக்காங்க. வந்தவங்க அந்த வீட்டை ரொம்ப நேரம் பார்த்துட்டு ஜேமியை கூப்பிட்டு, இந்த வீட்டில் ஒரு தீய சக்தி இருக்கு, ஒரு தேவையில்லாத ஸ்பிரிட் இங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜேமி அந்த லேடியை பார்த்து, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த வீட்டில் நிறையவே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஜேமி இதை சாதாரணமான ஒரு விஷயமா எடுத்திருந்திருக்காங்க. அவங்க வயசானவங்க ஏதோ உளர்றாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ஜேமியோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு சுடுகாடு இருக்கு, அதாவது ஒரு கல்லறை. அந்த கல்லறை இப்போதைக்கு யாரும் யூஸ் பண்றதில்ல. அது 100 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படியே விடப்பட்டிருக்கு. பென் ஒரு நாள் மதியமே வேலையை விட்டு வந்து கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு ரெஸ்ட் எடுத்திருந்திருக்காரு.
ஏன்னா அன்னைக்கு நைட்டு அவருக்கு ஆக்டிங் கிளாஸ் இருந்ததுனால நைட்டு 7 மணிக்கு அவர் அங்கே போக வேண்டியிருக்கு. அதனால மதியத்திலிருந்தே அவர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து வந்திருக்காரு. அப்போ அவர் வீட்டில் வச்சிருந்த பேபி மானிட்டர்ல அவரோட ரூம்ல சத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஜேமி வெளியில போயிருக்கிறதுனால அவங்களோட ஃப்ரெண்டான டஸ்டாவை அவங்க பசங்களை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஜாக்சன் தான் அந்த 10 மாச குழந்தை அப்படின்றதுனால ஜாக்சனோட சத்தமாக தான் இது இருக்கும் அப்படின்னு பென்னும் மேலே இருக்கிற ரூமை போய் செக் பண்ண போயிருக்காரு. டஸ்டா என் ஜாக்சனை தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி நம்ம போய் பார்த்துக்கலாம், அவங்க வேலையா இருப்பாங்க போல அப்படின்னு மேலே போயிருக்காரு. அப்படி மேலே போய் பார்த்தா அந்த ரூம்ல யாருமே இல்லையா. அதே நேரத்துல கீழே கேட்டுக்கிட்டு இருந்த பேபி மானிட்டரோட சத்தமும் நின்னு போயிருக்கு. ஆனா ஆல்ரெடி டஸ்டா பசங்களை கூட்டிட்டு வெளியில பார்சல் இருக்கிற யார்டுல விளையாண்டுட்டு இருக்காங்களா. ஜாக்சனையே அவங்க கையில தான் வச்சிருந்திருக்காங்க. பென்னுக்கு இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கு. எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த பேபி மானிட்டர் ஏதாவது ரெக்கார்டிங் மோட் இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு அன்னைக்கு கிளாஸுக்கு டைம் ஆனதுனால ஆக்டிங் கிளாஸுக்கு கிளம்பி போயிட்டாரு. அதே மாதிரி 2 நாள் கழிச்சு பென்னும் ஜாமியோட 5 வயசு குழந்தையான பிரிக்கிடாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தூங்கும்போது வித்தியாசமான ஒரு உணர்வு வந்திருக்கு. பிரிக்கிடாவுக்கு அன்னைக்கு நைட்டு அவங்களோட முகத்துல யாரோ கை வைக்கிற மாதிரி தோணிருக்கு. என்னதான் வெறும் 5 வயசு அப்படின்னாலும் அது அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. ஒரு நாள் ஜாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்க, பயந்த மாதிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரிக்கிடா அந்த 5 வயசு குழந்தை என் ரூம்ல யாரோ பேசுற மாதிரி நைட்டெல்லாம் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது, ரூம்ல பேசுறது கேக்குதா அப்படின்னு ஜாமியும் சொல்றாங்க. நாங்க கீழே பேசுறது மாடி வரைக்குமா கேக்குது அப்படின்னு ஜாமி பிரிக்கிடாவை பார்த்து கேட்க, இல்ல அது உங்களோட குரல் கிடையாது, வேற யாரோ பேசுற குரல் எனக்கு கேக்குது என்னோட ரூம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாமி பிரிக்கிடா ஏதோ தூக்கத்துல உளர்றாங்க, தூக்கத்துல கனவு கண்டிருப்பாங்க, இல்ல பக்கத்து வீட்டுல பேசுறது ஏதாவது கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இத சாதாரணமா விட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பென்னும் ஜாமியும் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட வீட்டுல இருக்கிற ஹால்ல யாரோ செவுத்த வேகமா குத்துற மாதிரி ஒரு சவுண்டு வந்திருக்கு. இவங்களும் போய் பார்த்திருக்காங்க. அங்க யாருமே இல்ல. இது பக்கத்துல ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருந்து வந்த சவுண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி 2 தடவை குத்துற மாதிரி சத்தம் வந்திருக்கு. அதுவும் செவுத்துல இருந்து டங்கு டங்கு. இப்ப கொஞ்சம் கேப் விட்டு திரும்பியும் செவுத்துல யாரோ வேகமா தட்டுற மாதிரி சத்தம் வந்துட்டே இருந்திருக்கு. ஜாமி பக்கத்துல அவங்களுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பக்கத்துல வால்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருக்காங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க பேர் தான் ரோஸ்லின். ரோஸ்லின் அவங்கள பார்த்தோன்னே, இந்த வீட்டை நீங்க தான் வாங்கியிருக்கீங்களா, லெமர்ல இருக்கிற அந்த வீட்டை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு ஜாமியும் கேட்டிருக்காங்க. இல்லை, நான் கேள்விப்பட்டேன், நான் அந்த வீட்டில் சின்ன வயசுல இருந்திருக்கேன், அங்கே தான் நான் வளர்ந்தேன், ஒரு 5 வருஷம் அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு ரோஸ்லின் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு ஜாமி கேட்குறாங்க. அப்புறம் ஏன் அந்த வீட்டை விட்டு மாறிட்டீங்க அப்படின்னு ஜாமி கேட்க, அதுக்கு ரோஸ்லின், இல்லை அந்த வீட்டில் ஒரே நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு, அந்த வீட்டில் வேற யாரோ எங்களை தாண்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நாங்கள் அந்த வீட்டை விட்டு மூவ் ஆயிட்டோம், இப்போ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜாமிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா, இல்லை சும்மா பயமுத்துறதுக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ரோஸ்லின் சொல்கிறத பார்த்தா அவங்க உண்மையை தான் சொல்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு ஜாமி ரோஸ்லின்ட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் உண்மை தான் சொல்கிறீங்களா இல்லை என்ன பயமுத்துறதுக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு ரோஸ்லின், இல்லை, நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பையன், ஒரு 12-13 வயசு இருக்கிற ஒரு பையன் மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இது என்னோட பேரண்ட்ஸ் தான் எனக்கு சொன்னாங்க. அன்னையிலிருந்து இந்த வீடு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட தான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு ரோஸ்லின் சொல்ல, இதை கேட்ட ஜாமி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போதான் ஜாமி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த வீட்டில் அவங்க வந்த அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் என்ன நடந்திருக்கோ எல்லாத்தையும். அவங்களோட 5 வயசு பொண்ணான பிரிகிடா சொன்னது இப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. எக்ஸாக்டா அந்த பையனும் அந்த ரூம்ல இருந்த ஒரு மாடி ஜன்னல் வழியாக தான் கீழே விழுந்து இறந்து போயிருக்கான். இப்போ அந்த ரூம்ல தான் பிரிகிடா இத்தனை நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னமோ அவங்களுக்கு வித்தியாசமான சத்தமோ இல்லை கனவோ வருதுன்னு ஜாமி நினைக்கிறாங்க. ஜாமி ரோஸ்லினோட ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு கடையிலிருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசம் அந்த வீட்டில் நல்லாவே வாழ்ந்திருக்காங்க ஜாமி. இதை பற்றி யார்கிட்டையுமே வீட்டில் சொல்லவே இல்லை. சொன்னால் யாராவது பயந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வேற இடமும் இல்லை. அவங்கக்கிட்ட இருந்த மொத்த சேவிங்கையும் போட்டு தான் இந்த ஒரு வீட்டையே வாங்கியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஜாமி நைட் டைமில் அவங்க பசங்கள்லாம் தூங்குனதுக்கப்புறம் ஹாலில் உட்காந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க சிஸ்டமில். அப்போது மாடியிலேருந்து யாரோ இறங்கி வர மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கு. இதே மாதிரி சத்தம் பென்னுக்கு நிறைய தடவை கேட்டதா பென்னும் சொல்லியிருக்காரு. ஆனால் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இந்த தரம் ஜாமியும் பார்க்குறாங்க.
அங்க யாருமே இல்ல. ஒருவேளை அவங்க பசங்க தான் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வராங்களோ அப்படின்னு நினைச்சிருக்காங்க. வெறும் சத்தம் மட்டும் தான் கேட்டிருக்கு. ஒரு நாள் பென் உட்கார்ந்து ஒரு பேஸ்பால் மேட்சை டிவியில பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாடியிலேருந்து ஏதோ ஒரு பந்து உருண்டு வர மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. ஆனா திரும்பி பார்த்தா எந்த ஒரு பாலுமே இல்ல. எல்லா பசங்களும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பத்தி ஜாமி கிட்ட பென் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாங்க அவங்களோட பிரிகிட்டா அப்படின்ற அந்த 5 வயசு பொண்ணும் அந்த ரூம்ல அடிக்கடி ஏதோ சத்தம் கேட்கறதா திரும்பி சொல்லியிருக்காங்க. அந்த ரூம்ல படுக்கிறதுக்கே பயமா இருக்கு அப்படின்றதுனால வேற ஒரு ரூமுக்கு அவங்களோட ரூமை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு ரூம் எம்டியாவே இருக்கு. பென் ஒரு நாள் ஆக்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த ரூம்ல ஜன்னல்ல யாரோ நிக்கிறத வீட்டோட வாசல்ல இருந்து பார்த்திருக்காரு. அது ஒரு 12 வயசு பையன் நிக்கிற மாதிரியான ஒரு உருவம். பென் வேக வேகமா வந்து வீட்டுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கறாரு. உள்ள யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம பென்னோட மனசுக்கு ஏதோ தப்பாவே தோணுது. வீட்ல அடிக்கடி இந்த மாதிரி சத்தம் கேட்கறது. இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ரோஸ்லினை போய் பார்த்திருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அப்ப ரோஸ்லின் சொல்லியிருக்காங்க, என்னோட சின்ன வயசுல இருந்து நான் அந்த வீட்ல வாழ்ந்திருக்கேன். அந்த வீட்ல கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த வீட்டை மூவ் பண்றதா ரொம்ப நல்லது. வேற ஒரு வீடு பார்த்துட்டு போயிடுங்க, அது வித்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி யோசிச்சுட்டு பென்னும் ஜாமியும் அன்னைக்கு நைட்டே தூங்கியிருக்காங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு நாள் அதே மாதிரி பென் அண்ட் ஜாமியோட பெட்ரூம்குள்ள யாரோ ஓரமா நின்னு அவங்களே பாக்குற மாதிரி இருந்திருக்கு. இது ஆரம்பத்துல ஜாமி மட்டும்தான் கவனிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்த பென்னை எழுப்பி அதை பார்க்க சொல்லியிருக்காங்க. அது கருப்பான ஒரு சின்ன பையனோட உருவம் ரூமோட கதவு பக்கத்துல நிக்கிற மாதிரி இருந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பென் இந்த வீட்ல இருந்து நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த 3 நாள்ல மொத்த வீட்டையுமே காலி பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டை கம்மியான விலைக்கு வேற ஒருத்தவங்களுக்கு வித்திருக்காங்க. அதே ஊர்ல பக்கத்திலேயே வேற ஒரு வீட்டுக்கு பென் அண்ட் ஜாமி குடும்பம் ஷிஃப்ட் ஆகி அங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க.